பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு தமிழக அரசு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். திட்டம் கைவிடப்பட்டதா அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா? தற்போதைய நிலை என்ன? விரிவாக பார்ப்போம். பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் முன்மொழியப்பட்டுள்ள பசுமை வழி சர்வதேச விமான நிலைய திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு தமிழக அரசு இதுவரை எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகோல், புதிய தமிழக அரசு பரந்தூர் திட்டத்தின் இடத்தை மாற்றக் கோரி எந்த கடிதமும் அனுப்பவில்லை என்றும் அது தொடர்பாக தேதி வாரியான பதிவுகளும் இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகமான டிட்கோ கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் அளித்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் 2025 ஏப்ரல் 7ஆம் தேதி பரந்தூர் சர்வதேச பசுமை வழி விமான நிலையத்திற்கு மத்திய அரசு கொள்கை அடிப்படையிலான ஒப்புதலை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். முதல் கட்ட திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு சுமார் 10,500 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்வு, சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் நிதி திரட்டுதல் உள்ளிட்ட பொறுப்புகள் அனைத்தும் மாநில அரசுக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனத்திற்கும் உட்பட்டவை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது குறிப்பாக நிலம் கையகப்படுத்தும் பணியின் முன்னேற்றத்தை பொறுத்தே அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை அரசு பரிசீலித்து வருவதாக தமிழக அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். ஆனால் மூத்த அமைச்சர் ஒருவர் திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை என்றும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்று இடம் இறுதி செய்யப்பட்ட பிறகே மத்திய அரசை அணுகுவோம் என்றும் விளக்கம் அளித்திருந்தார். இதனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தின் எதிர்காலம் குறித்த இறுதி முடிவை மாநில அரசே எடுக்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது.